ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Dhami scookingandvlogs. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ரொம்ப சாஃப்டான ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே பண்ணக்கூடிய பரோட்டா எப்படி பண்ணுறதுனா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 250 கிராம் மைதா மாவில் 6 பரோட்டா கிட்ட வரும். இப்போ நம்ம மாவு பசை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு பசை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பரோட்டாவுக்கு மாவு நல்லா அழுத்தி பிசையணும். நம்ம மாவு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக மாவு ஃபார்ம் ஆனாலும் அப்படி விட்டுறாதீங்க. ஸோ நல்லா மாதிரி பிளேட்டில் வச்சு நல்லா இழுத்து தேய்ச்சிக்கோங்க. நம்மளுக்கு இழுத்து தேய்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மைதா மாவு. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ நல்லா தேய்ச்சிட்டே இருங்க. இது மாதிரி இழுத்து தேய்ங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அடுத்து இப்போ 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ இழுக்கவே ஈஸியாக வருது. மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி 15 மினிட்ஸ்க்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக அதிகமாக இழுக்க வருது. பாருங்கள், நல்லா நீளமாக வருது. ஏன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு இழுக்கவே வரல. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதான் நீங்கள் 15 மினிட்ஸ் தேய்ச்சிங்க அப்படின்னா மாவு ரொம்ப சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை வெளிப்பக்கமாக சேர்க்க வேணாம். உள்ளே இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை ஊற வைக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ நல்லா ஊற வச்சா தான் நமக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக, சாப்பிடும்போது ரொம்ப கடினமாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இது ஒரு பவுலில் வச்சுட்டு இதுமாதிரி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுட்டு இதை இப்போ ஊற வைக்க போகிறோம். இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒரு 3 hours கிட்ட ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 3 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்குறோம். பாருங்கள், பரோட்டா மாவு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. 3 hours மேக்ஸிமம். நீங்கள் 2 hours கூட என்ன வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த மாவை உருண்டையெல்லாம் எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். மாவு ரொம்ப சின்னதாக எடுக்காமல் கொஞ்சம் பெரிய மாவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நமக்கு லேயராக பண்ணுறதுக்கு நிறையா மாவு தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கனமான மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த வித கிராக்கும் இல்லாமல் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து உருட்டலாம், இல்லைனா இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு உருட்டுற வேலை இருக்காது. வரும்போதே எந்த வித கிராக்கும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அதை நம்ம கையில் வச்சு தனியாக உருட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு அந்த எடுத்ததுலேயே ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவை ஊற வைக்கும்போது மூடி வச்சுருங்க. ஓப்பனாக வைக்காதீங்க. வர மாவு ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ 1 hour கிட்ட ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்குறோம். பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கு மாவை தேய்க்க போகிறோம். பரோட்டா ஷேப் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளை மாதிரி பண்ணிவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. சென்டரில் வச்சு அழுத்தம் கொடுங்க. ஏன்னா மாவு ஒரு இடத்துல மட்டும் கனமாக இல்லாமல் எல்லா பக்கமும் ஈக்குவலாக படுற மாதிரி நல்லா உள்ளி லேயராக எடுத்துக்கோங்க. இப்படி மாவை ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த மாதிரி ஓட்டை விழுகலாம். அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. ஓட்டை விழாமல் தேய்க்க முடியாது. ஏன்னா நம்ம உள்ளி லேயராக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா உள்ளியாக ஈக்குவல் ஷேப் கிடைக்கிற மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு மாவு ரெடி பண்ணியாச்சு, ஒரு உருண்டையை. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் மாதிரி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பரோட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பரோட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு எடுத்து வச்ச மாவில் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. பரோட்டா ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கனமாக இருந்தாவே போதும். ஸோ இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க.
பாருங்கள் லேயர்னா பார்க்கவே அழகாக தெரியும் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கும் போதே. இப்போ நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். லைட்டாக கல்ல எண்ணெய் தடவிக்கோங்க. பரோட்டா சேர்த்ததுக்கப்புறமா அதை சுற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறையலாம் தேவையில்லை, சும்மா 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அடுப்பு ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி பார்த்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு சைடு வேக வைக்கலாம். அப்பப்போ திருப்பி பார்த்து வேக வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிடாமல். இப்போ திருப்பி பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான பரோட்டா நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம இது மாதிரி எல்லா பரோட்டாவும் எடுத்து வச்சுக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம பரோட்டாவை அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த இது கிடைக்கும் ஸ்பான்ஜியாக. இப்போ இது மாதிரி நல்லா தட்டி அடித்து எடுத்துக்கோங்க. இது ஆறி போனதுக்கப்புறம் பண்ணால் நல்லா வராது. ஸோ மிதமான சூட்டில் இருக்கும்போதே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நமக்கு லேயராக கிடச்சிருக்கு. நமக்கு இப்போ சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.